காமெடியாக இருந்து தானே எல்லா படங்களும் ஓடி இருக்கு. பார்த்தீங்கன்னா A1 அதெல்லாம் வந்து இருக்காது. அவர் மறுபடியும் வந்து ஒரு காமெடியான பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் என்ன? பல ஹீரோக்களுக்கு வந்து பல டேரக்டர் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அந்த படத்தில் அவர் காமெடியன் பண்ணாருன்னா வந்து இருக்கும். அவர் வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணுறாருன்னா காமெடியன்னா இருந்தால் ஒரு 20 படம் பண்ணலாம். அவ்வளோதான் தவிர மற்றபடி வந்து அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது அவர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு சொல்லி போயிட்டான். இருந்தாலும் இதான் நான் அவர் கூடவே இருக்கிறதுனால இதான் என்னுடைய. ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஏகேனா ரொம்ப அஜித் சாரை வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு, 3rd பிளேஸ் வந்திருக்காரு, மக்களே கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் எப்போ இன்னும் வருவார்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாகவும் பார்க்குறேன், அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு இந்த மாதிரியான ரியலான விஷயங்கள்லாம் ஈடுபடும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு. நமக்கு வந்து உருவம் தான் ஸ்க்ரீனில் அது ஏதாவது ஒன்றாச்சு டேமேஜ் ஆச்சுன்னா கூட அது படத்துக்கு எல்லாருக்குமே ஒரு மனசு கஷ்டமாயிடும். அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ ஏன்பா பார்த்துப்பா அப்படின்னு. நம்ம அப்படி பார்த்தா நார்மலாக இதில் தான் போகிறோம், நடு ரோட்டில் எல்லாமே பிளாட்ஃபார்மில் தான் போகிறோம். அதில் வந்து ஏற்றுறாங்க. அது மாதிரி அதெல்லாம் என்ன ஏதுங்கிறது விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது. ஏகேக்கு வந்து பயங்கர தில்லு. 23 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவரோட விருப்பம் அவர் எப்படி இருக்கு? பயங்கரங்க அது. இப்போ அதான் அந்த அவர் வந்து அந்த வின் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நமக்கும் வந்து பக்கத்தில் இருந்தோம்னா அந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அந்த மாதிரி ஒரு இது தானே இது. சூப்பராக போய் ஒரு நம்ம தமிழர் வந்து ஒரு இடத்துல போய் ஜெயிச்சு போனோம்னா அது அதோட சந்தோஷம் வேறு என்ன. அஜித்தை வந்து இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி டான்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க. ஸோ அவர் பிடிச்ச ஃபீலில் வந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபோன் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேவை, ஏதாவது ஒன்று போட்டுன்னே இருக்கணும். நம்ம பிரபலமாகணுங்கிறதுக்காக நம்ம இதுவும் மீடியா கொடுக்குறோம். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்து போடுறாங்க, அதே மீடியாவில் தான் எடுத்து போடுறாங்க. ரெண்டும் மாறி மாறி தானே வரும். விமர்சனங்கள்ங்கிறது மாறி மாறி வரும். அதை பற்றி இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பண்ணலன்னா ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. அதுதான் எங்கே இருந்தாலும் வந்து கொண்டு வருது. அதுதான் சொல்லுவோம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் இதெல்லாம் நம்ம போதும். ஓகே 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 போதுங்கிற முறையில் இதோடு நான் நிறுத்திக்கிறேன். போதும்.